إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையின் மூலமாக அவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் இன்றைய தினம் மாதாந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். மாதாந்த வகுப்புகளில் தொடர்ச்சியாக இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கங்கள் என்ற தலைப்பினூடாக ஒரு சில பாடங்களை எமக்கு மத்தியிலே கற்று வருகின்றோம். அதிலே சில பாடங்களை கற்கின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் இதற்கு ஒழுக்கத்தை தந்திருக்கின்றதா என்ற ஒரு ஆச்சரிய ஒரு வியப்பை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் தான் இன்றைய தினம் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அதுதான் இஸ்லாம் சபைக்கு சொல்லுகின்ற ஒழுக்கங்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று கூடலுக்கு வைத்திருக்கின்ற ஒழுக்கங்கள். பொதுவாக இஸ்லாமிய ஒழுக்கத்தை பற்றி நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி வெளிநபர்களிடம் பேசுகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம்தான், எங்களுடைய மார்க்கம் என்பது எங்களுடைய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மலசல கூடம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லுவோம். உண்மையிலே அப்படி இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சரியான சஹீஹான ரிவாயத்துகளிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி வருகின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை பரிகாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலே சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஒரு முஷ்ரிக், அதாவது இஸ்லாம் அல்லாத ஒரு தோழர் வந்து பரிகாசம் செய்யக்கூடிய அமைப்பிலே கேட்கின்றார், கது அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிராஆ. மலசலம் செல்லுகின்ற அந்த அது சம்பந்தமான ஒழுக்கங்களையும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தந்திருக்கின்றார்களா? அப்படி ஒரு மாதிரி கேட்கவும் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், அஜல், நிச்சயமாக, மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தனி மனிதன் எவ்வாறு மலசலம் கழிக்க வேண்டும், தனது தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அனைத்து ஒழுக்கங்களையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். கிப்லாவை முன்னோக்க கூடாது, இப்படி இது சம்பந்தமான தெளிவூட்டல்களை எல்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை அந்த இடத்திலே இஸ்லாமிய ஒழுக்கத்தை பறைசாட்டுகின்றார்கள். விட்டுக் கொடுக்காமல் அல்லாஹ்வின் தூதருடைய ஒழுக்க வழிகாட்டலை அங்கே சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவு ஒழுக்கத்தை கற்றுத்தருவதிலே எங்களுக்கு அதிக கவனம் செலுத்தியுள்ளது. நான் ஒரு தனி மனிதன், நான் எழும்பியதிலிருந்து தூங்கும் வரைக்கும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், பிற மனிதர்களோடு எவ்வாறு சேர வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் சொல்லித் தருகின்றது. இதனை வழிகாட்டிய இஸ்லாம் ஒரு நபர்களை தாண்டி 2 நபர்கள் அல்லது 3 நபர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து சில சந்தர்ப்பங்களில் பேச வேண்டி ஏற்படும், சில சந்தர்ப்பங்களில் உரையாட வேண்டி நேரிடும், சில சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும், அதற்காக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வரும். சில சந்தர்ப்பங்களில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நாங்கள் பயணம் செல்ல நேரிடும். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஒன்று கூடியிருப்பதை போல அல் குர்ஆன் சுன்னாவுக்காக வேண்டி, மார்க்கம் சொல்லுகின்ற கடமைகளை படிப்பதற்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழல்கள் எமது வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. அப்ப இந்த சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்கம் தான் சபைகளில் கலந்து கொள்ளுகின்ற பொழுது, தனிநபர் தாண்டி கொஞ்சம் பேர்கள் சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது எப்படி அந்த சபையிலே இருந்து கொள்வது, எப்படி அதனை அமைத்துக் கொள்வது, சிறந்த நாகரிகமான சமூகம் ஒரு சபையிலே எவ்வாறு இருக்கும் என்ற அனைத்து விதமான செய்திகளையும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இதிலே குறிப்பாக இந்த நிறைய ஒன்று கூடல்கள் பார்த்தோம், நிறைய ஒன்று கூடல்கள் எமது வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. குறிப்பாக
அல் குர்ஆன் சுன்னா பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த விடயங்களை பற்றி படிக்கின்ற அல்லது கற்றுக் கொடுக்கின்ற இந்த சபைகளுக்கு இஸ்லாம் கூறியிருக்கின்ற அந்த வெகுமதிகள், இஸ்லாம் கூறியிருக்கின்ற சிறப்புகள் போன்று வேறு எந்த சபைகளுக்கும் சொல்லவில்லை. அந்த செய்திகளை ஒரு அறிமுகமாக, ஒரு நன்மாராயமாக இங்கு வந்திருக்கின்றவர்களுக்கு நான் என்னோடு சேர்த்து அதனை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் முக்கியமான அந்த சபையுடைய ஒழுக்கங்களை பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமா கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி. ஒரு சமுதாயம், ஒரு கூட்டத்தினர், ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வீட்டிலே எத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூன பைனஹும், அல் குர்ஆனை ஒன்று ஓத வேண்டும், ஒவ்வொருவர்களும் தனியே அது சம்பந்தமாக பேசிக்கொள்ள வேண்டும் அல்லது அது சம்பந்தமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயமும் முக்கியமான விஷயம். அல் குர்ஆனை கற்று அல்லது கற்றுக் கொடுக்கின்றார்களே, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில 4 மிக முக்கியமான 4 வெகுமதிகளை சொல்லுகின்றார்கள். ஒன்று, இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா. நான் சொல்லுகின்ற இந்த சிறப்பம்சம் இப்ப நம்மளே நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப நம்ம வேலைகளை எல்லாம் விட்டு சின்ன ஒரு டைம் எடுத்து வந்து ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். இங்க சாய் வச்சுக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க மேலதிகமா. இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குது என்ற அம்சத்தை எமது ஒவ்வொரு ஒன்று கூடலின் போதும் எமது உள்ளம் அதனை ஏற்றபடியே கேட்டபடி நாங்கள் இந்த மஜ்லிஸுக்கு வந்து அமர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இல்லா நஸலத் அலைஹிமு ஸகீனா, அல்லாஹ்வினுடைய அமைதி, அல்லாஹ்வினுடைய அந்த சகீனத் இந்த சபைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, வகஷ்யத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வினுடைய அருள். அருள் என்பது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு முஸ்லிம் அமல் செய்து மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அருள் இந்த சபையிலே அப்படியே வந்து எங்களை சூழ்ந்து கொள்கிறது, மூடிக்கொள்கின்றது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இந்த சபையை சூழ இருக்கின்றார்கள். எங்களுக்கு பொறுப்பாக போடப்பட்டிருக்கின்ற, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கின்ற, அணுவும் பிசகாமல் சரிவர அவருடைய கடமைகளை செய்கின்ற மலக்குமார்கள் இந்த சபையை சூழ இருக்கின்றார்கள் என்ற ஒரு நன்மாராயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் 3ஆவதாக சொல்லுகின்றார்கள். இன்னும் ஒரு செய்தி, வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தஹு, மிக முக்கியமான செய்தி, நாங்கள் கட்டாயமாக யோசிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ் தஆலா தன்னிடம் இருக்கின்ற மலக்குமார்களிடத்திலே இந்த சபையை பற்றி, என்னை பற்றி, அல் குர்ஆனை சுன்னாவை படிப்பதற்காக ஒரு சமுதாயம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியினை மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா பெருமை பாராட்டி பேசுவதாக 4வது எமக்கான நன்மாராயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏன் மலக்குமார்கள்ட்ட சொல்லணும்? அல்லாஹ் தஆலா இந்த நாங்கள் படிக்கின்ற, நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த சபையை பற்றி மலக்குமார்களிடத்திலே ஏன் கூற வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும். எல்லோருக்கும் தெரியும், அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்க முன்னர் மலக்குமார்களிடத்திலே நான் எனது கலீஃபாவாக இந்த உலகத்திலே மனிதர்களை படைக்க போகின்றேன் என்று கேட்க மலக்குமார்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் இரத்தம் ஊட்டக்கூடியவர்கள், குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியவர்கள். இந்த கருத்து வருகின்றது. இது எப்ப? நாங்கள்லாம் படைக்க முன்னர். அப்ப அல்லாஹ் தஆலா அப்படி சொன்னதற்காக வேண்டி மலக்குமார்கள்ட்ட சொல்றான், பெருமை பாராட்டுகின்றான். நீ சொன்னீர்களே, என்னை படிப்பதற்காக எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி என்ற சமுதாயம் இருக்கின்றார்கள் என்ற செய்தியினை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகின்றான் என்றால், நாங்க அமர்ந்திருக்கின்ற இந்த கொஞ்ச நேரம் சாதாரணமான நேரம் கிடையாது. இங்கு நம்மளுக்கு கிடைக்கின்ற இந்த மேலதிகமான சொகுசுகளை விட எங்களுக்கு தெரியாமல் மறுமைக்கான நிறைய பரிசுகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே சபைகளிலே அதிகமாக அல்லாஹ் தஆலா சிறப்பு கூறுகின்ற, அல்லாஹ் தஆலா
தனித்து பேசுகின்ற ஒரு விடயம்தான் அல் குர்ஆன் சுன்னாவுக்காக ஒன்று சேருகின்ற சபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சபை ஒழுங்கு சம்பந்தமாக இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமாக சொல்லுகின்றது. அதிலே முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதந்தஹா அஹதுக்கும் ஃபி மஜ்லிஸின் ஃபல்யுஸல்லிம் ஃபஇதா அராத அய்யகூம ஃபல்யுஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் இங்க இருக்கின்ற யாருமே அதிலே குறைபாடு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். வார எல்லாரும் சலாம் சொல்லிட்டு தான் இதுக்குள்ள வந்தாங்க. இப்ப முதலாவது வழிகாட்டல், சபை சம்பந்தமான வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், ஒருவர் சபைக்குள் வருகின்றாரா அவர் ஃபல்யுஸல்லிம் சலாம் சொல்லிக் கொள்ளட்டும். அவர் சபையை விட்டு போறாரு, ஒரு வேலையை வந்துட்டு போறாருன்னு சொன்னா ஃபைதா அராத அய்யகூம ஃபல்யுஸல்லிம், அப்பொழுதும் சலாம் சொல்லிட்டு போட்டும். இரண்டு செய்திகளை சொல்லுகின்றார்கள். வாரவர் சலாம் சொல்லணும், இடையில போகும்போதும் சலாம் சொல்லிட்டு போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு அது மாற்றமா நடக்குது சில இடங்கள்ல. நல்லா புரிந்து கொள்ளணும், வாரவர்கள் தான் சலாம் சொல்லணும். இன்னைக்கு இது 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 எங்க மாற்றமா நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம யாருக்கும் கீழே வேலை செய்கின்றோம் என்றால், நம்ம தொழிலாளியா இருந்து முதலாளிக்கு வேலை செய்கின்றோம் என்றால் சில சந்தர்ப்பங்களில் இப்படி நடக்குது. நம்ம இருப்போம், அவர் வாரார் என்று சொன்னால் நம்ம சலான் சொல்ல மாட்டோம், இருக்கிறவர் சலான் சொல்லணும், முதலாளிக்கு இருக்கிறவர் சலான் சொல்லணும் என்ற ஒரு அந்த நடைமுறை இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போனால், நமது ஊர்களிலே பாடசாலைகளில் ஒரு ஆசிரியர் வரும்போது வார ஆசிரியர் தான் சலான் சொல்ல வேண்டும், இருக்கின்ற மாணவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்ப இதுக்கு மாற்றமாக இருப்பவர்கள் சலாம் சொல்லி வாரவர் பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஹிலாஃப சுன்னாவுக்கு மாற்றமான செய்தி என்ற விடயத்தை ஆரம்பமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை எமது குழந்தைகளுக்கு, எமது வீடுகளில் இருக்கின்றவர்களுக்கு கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கின்றார்கள். சபையிலே நடக்கின்ற சில செயல்பாடுகளை வைத்து, சபை நடக்கின்றது, ஒரு கொஞ்சம் பேர் குழு கொண்டு வாராங்க, சில செயற்பாடுகள் நடக்குது. இவங்களுடைய செயற்பாடுகளை வைத்து அந்த சபை முடிந்ததும் சஹாபாக்களுக்கு சில செய்திகளை விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி வருகின்றது, இது அக்பல ஸலாஸத்து நஃபர், 3 நபர்கள் வாராங்க. ஒரு சபை ஒன்று நடக்குது, அல்லாஹ்வின் தூதருடைய சபை நடக்குது, 3 நபர்கள் வாராங்க. வருகின்ற பொழுது ஒரு இடம் முன்னால இருக்குது, உட்கார்றாரு அவர், முதலாவது நபர். 2வது நபர் பாக்குறாரு, இடம் ஒன்று இருக்குது, பிரச்சனை இல்லாம கொஞ்சம் பின்னுக்கு உட்காருவோம்னு சொல்லி கொஞ்சம் வெக்கப்பட்டு பின்னால் இருக்கிறார். 3வது நபர் வாராரு, ஆகெல்லாம் 2 கதிரை இருக்குத்தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெளியே இருப்போம் அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறார். இந்த சபையை கொஞ்சம் புறக்கணிச்சு வெளியே இருக்கிறார் அல்லது வெளியே புறப்படுறார். இப்படி இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் சபையிலே இருக்கின்ற பொழுது இந்த பிரச்சனைகள், இந்த இதுகள் முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரையும் அழைத்து சபையிலே இந்த செய்தியை விளங்கப்படுத்துகின்றார்கள். அலா உக்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, 3 நபர்களை பற்றி உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா நான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அம்மா அஹதுஹும் ஃபஆவா இலல்லாஹி, முதலாவது இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வந்தமர்ந்தார், அல்லாஹ்வோடு இணைந்து வந்தமர்ந்தார். ஃபஆவாஹுல்லாஹு, சும்மா லேசான செய்தி கிடையாது. நம்ம ஒரு அரை மணி தியாலம் அல்லது 1 மணி தியாலம் இங்க பேசிட்டு கொண்டு கூட்டிட்டு போறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். முதலாவது வந்த நபர் கொஞ்சம் இணைந்து சேர்ந்து உட்கார்ந்து கொண்டார், இடைவேளை இருந்திக்கு பூர்த்தி செய்து கொண்டார். அல்லாஹு தஆலா அவரை இணைத்துக் கொண்டான், அல்லாஹு தஆலா அவரை சேர்த்து கொண்டான். இது சாதாரண விஷயமா? நம்ம எங்கேயாவது ஒரு 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 மீட்டிங்ல கலந்து கொள்ளணும், அல்லது நான் எங்கேயாவது ஒரு உறுப்பினராக இருக்கணும், ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம செய்யறதுக்கு எவ்வளவு ப்ரோசஸ் இருக்கு, கடிதம் எழுதணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். அல்லாஹு தஆலா எங்களை படைத்தவன் இணைத்துக் கொள்கின்றான் என்ற செய்தி வருகின்றது என்றால், இது சும்மா இப்ப இடைவெளி முன்னுக்கு இருக்கின்றா அதுல ஃபெஸ்டுக்கு வாரார்கள், ஃபெஸ்டுக்கு வந்து அமர்ந்து கொள்றது இது சின்ன ஒரு விஷயம், லேசான விஷயம். அப்ப அல்லாஹு தஆலா இணைத்துக் கொள்கின்றான் என்றால் இந்த செய்தியினை எவ்வளவு முக்கியமான விஷயம் என்ற விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2வது நபர் வஅம்மல் ஆகர் ஃபஸ்தஹ்யா, 2வது வந்த நபர் கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படியே பின்னுக்கு பிடித்திருந்தாரு. ஃபஸ்தஹ்யல்லாஹு மின்ஹு, அல்லாஹு தஆலா அப்படியே வெக்கப்பட்டான், அவரை இணைத்து கொள்ளல, அல்லாஹு தஆலாவோட சேர்த்து கொள்ளையில.
இரண்டாவது நபர். மூன்றாவது அம்மல் ஆகர் அல்லாஹ் அவரு அப்படி வெறுத்துட்டு போனார், வெளியே போயிட்டாரு, அல்லாஹ் தாலாம் அவரை புறக்கணித்து விட்டான் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு விஷயம் நம்ம ஒன்று கூடிட்டு போயிடுறோம். அல்லாஹ் தாலா அல்லாஹ்வின் தூதர் மூலமாக இப்படி அழகான செய்திகளை எங்களுக்கு கற்றுத்தந்து தருகின்றார்கள் என்றால் இலகுவான விடயங்கள், ஏராளமான நன்மைகள். நன்மை என்ன? அல்லாஹ் தாலா இணைத்துக் கொள்வதை விட நம்ம தேவையான நம்மளுக்கு. அல்லாஹ் தாலா சும்மா இருக்கிற நம்மளை, சும்மா இருக்கிற உங்களை அல்லாஹ் தாலா அவங்களுடைய இணைச்சு கொள்றான்டா சாதாரணமான ஒரு சந்தர்ப்பமா இது. அப்ப இந்த செய்திகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றால் போல மஜ்லிஸ் நடக்கின்றதா, ஒரு சபை ஒரு நபருக்கு மேல கலந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருகின்றதா, நம்ம ஆரம்ப இடங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்னும் ஒரு செய்திதான் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன் ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், குன்னா இதா அத்தைனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலஸ அஹதுனா ஹைது இன்தஹி. இவர் சம்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைகள் இடம்பெறும். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய செய்திகளை கற்றுக் கொடுப்பார்கள், படித்துக் கொடுப்பார்கள். இந்த சந்தர்ப்பங்களில் யாராவது வந்து விட்டால் சபை எதிலே முடிவடைகின்றதோ, இதுல ஒரு 5 பேர், நானும் இருக்கிறேன், இதுல ஒரு 5 பேர் தான் இருக்கிறோம், 6வது அங்கே இருக்குது, முடிவடைஞ்சது இது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற சபைகளில் சபை எதிலே முடிவடைகின்றதோ அதிலே நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம். விளங்குதா? சபை எதிலே முடிவடைகின்றதோ, 10 பேர் இருக்கிற இடத்துல 8 பேர் தான் வந்திருக்கும்டா 9வது இடத்துல நாங்கள் எரிஞ்சு கொள்வோம் என்றவாறு சொல்லுகின்றார்கள். எனவே இது எப்ப முடியும் அப்படின்னு சொன்னா, வாராக்கள் ஃபர்ஸ்டுக்கே இருக்கணும். அவர் 10வது இடத்துல போய்த்திருந்தா அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்படியான பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப அந்த செய்தியையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தி தான் இன்னைக்கு நிறைய நடைபெறுகின்ற செய்தி தான். நாங்கள் பள்ளி வாயில்களுக்கு போனா அல்லது வேறு இடங்கள்ல என்ன செய்தி என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்த ஒரு செய்தி தான், லா யஹில்லு லிரஜுலின் அய்யுஃபர்ரிக பைன இஸ்னைனி இல்லா பிஇத்னிஹிமா. நாங்க பள்ளிகளை போவோம், சில டைம்ல முன்னுக்கு இடம் இருக்கும், 2 பேர் அப்படி பிரிச்சு தள்ளிட்டு முன்னுக்கு போவோம். அப்படி சந்தர்ப்பங்கள் நடைபெற ஜும்மா டைம்ல கொஞ்சம் அதிகமான மக்கள் ஒன்று கூடுகின்ற இந்த சபைகள்ல நம்ம 2 பேர் அப்படி தோலை பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே காலை மேல போட்டு அப்படி கடந்து சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இதனை தடை செய்தார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவதை போல சபை ஆரம்பிக்கின்ற பொழுது ஆரம்பத்திலே உட்கார்ந்து இதிலே முடிவடைகின்றது அங்க இருந்து நம்ம திரும்ப வாரவர் உட்கார்ந்து கொண்டால் இந்த தள்ளிட்டு போற பிரச்சனைகள் எல்லாம் வராது, இடைவெளி இருக்காத. அப்ப எந்த இடத்துல முடிவடைகின்றதோ, எந்த இடத்துல இடம் இருக்கிறதோ அதிலேதான் இருந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். லா யுகீமன்ன அஹதுக்கும் ரஜுலன் மின் மஜ்லிஸிஹி சும்ம யஜ்லிஸு ஃபீஹி. இப்ப இதுல ஒரு முன்வரிசையில ஒரு 10 பேர் இருக்கிறோம், ஒருவர் வாராரு. முன்வரிசையில ஒரு 10 பேர் இருக்கிறோம், ஒருவர் வாராரு, உங்கள்கிட்ட சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பின்னே போனா இதுல இருக்கிறேன். உங்களை எழுப்பிட்டு அவரு அந்த இடத்துல இருக்கிறாரு. பின்னுக்கு அவரு எதுல முடிவடைஞ்சிக்கோ, அவரு பின்னுக்கு இடம் இருக்குதா அதுலேதான் அமர்ந்து கொள்ளணும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் எப்ப நடைபெறும் என்றால், சில சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் பெரிய ஆகல் வருகின்ற பொழுது, நம்ம கொஞ்சம் பெரிய, இப்போ முதலாளிமார் ஒரு 4 பேர் செட்டா வரும்போது பொடிக்காட்டாவார் அவங்களே சில சந்தர்ப்பங்களை எழும்பு அப்படின்னு சொல்லி கண் சாடைகள் காட்டி முன்னுக்கு எழுப்பிட்டு அவங்க முன்னுக்கு வந்துட்டு லேட்டா முன்னுக்கு வந்துட்டு நம்மளை பெண்ணுக்கு போடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அப்ப இதெல்லாம் கூடாது, தடை செய்த விடயங்கள் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னும் ஒரு செய்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா காம அஹதுக்கும் மின் மஜ்லிஸின் சும்ம ரஜா இலைஹி வஹுவ அஹக்கு பிஹி. இது என்ன செய்தி என்று சொன்னால், இதுல ஒரு 10 பேர் முன்வரிசையில இருக்கும், 10 பேர் ஒரு சபையில கலந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஒரு அவசரமான தேவை வந்துட்டு, மனசுல கூட்டம் செல்லுகின்ற தேவை அல்லது கட்டாயம் அட்டன் பண்ணணும் ஒரு போன் கால் வந்துட்டு, நீங்க போறீங்க, வெளியே போறீங்க, இன்னொரு ஆள் வாராரு, திரும்பி உங்களோட இடத்துல அமர்ந்துடுறாரு. நீங்க பாக்குறீங்க, நம்ம என்னடா போன் எல்லாருக்கும் தேத்தனி கப்பலாம் இருக்கு, நம்மள இடத்த காணையில அப்படின்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்துல யாருக்கு இந்த இடம் சந்தர்ப்பம் என்று கேட்டா, யார் எழும்பிட்டு போனாரு தேவை காரணமா, சும்மா போறவர் இல்ல, தேவை காரணமாக எழும்பிட்டு போனவருக்கு தான் இந்த இடம் மிகவும் சொந்தமானது.
அவர் வந்தா இதுல நான் இருந்தேன்னு சொல்லி அவர் இருந்து கொள்ளலாம் என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இது இப்ப நம்ம பார்க்கலாம், மஸ்ஜித் நபவிகள்ல ஜும்மா நடக்கின்ற சந்தர்ப்பங்கள் எனக்கு தெரியாது, நம்ம கண்டில்ல. ஆனா நோன்பு காலங்கள்ல நம்ம பள்ளிக்குள்ள போயிட்டோம்னா பள்ளியை அடைச்சிருவாங்க, வெளியே செட்டப் பண்ணுவாங்க ஆக்கள் இருக்கிறதுக்கு. சில வேளை நம்ம வெளியாகிறேன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கிறவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு ஒரு துண்டனை தருவாங்க, நம்ம திரும்ப வந்து சேர்ந்து கொள்ளலாம். அப்படி பாத்தீங்களா? பெருநாள் தொழுகைகள்ல, ஏன்டா பெருநாள் தொழுகையில ஒரு நாளைக்கு முன்னுக்கே அங்க வந்து இடம் பிடிச்சிருவாங்க. அப்ப இந்த சந்தர்ப்பம் வந்து இது கடைபிடிக்கப்படுகின்றது. இது கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம். என்று சொன்னா இப்போ ஒருவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கும், அவர் தூரத்தில இருந்து வந்திருப்பாரு, அல்லது முகமறியாத நபர்களோட பிரயாணம் செஞ்சு நான் தொழணும்னு சொல்லி வந்திருப்பாரு. ஒரு ஆள் வெளியே போயிருப்பாரு, அவங்கள கவனிக்கணும், பிள்ளைகளை விட்டுட்டு வந்து இருக்கிறாரு, திரும்ப வார டைம் விடை இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த அந்த செய்திகள் அப்படியே இல்லாம ஆக்கப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பங்கள்லாம் இங்கே இருக்கின்றது. எனவே யார் ஃபெஸ்டுக்கு வந்து அமர்கின்றாரோ அவர் திரும்பி ஒரு தேவைக்காக போனால் திரும்பி வருகின்ற பொழுது அவர் தான் அதுக்கு அதிகமான சொந்தம் கொண்டவர், அவர் அதில் உட்கார்ந்து கொள்ளலாம் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, அது போலதான் அல்லாஹ் தஆலா சிலர்களை கோபித்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் கொண்டவர்கள் சிலர்கள் இருக்கின்றார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுதெல்லாம் அந்த வசனங்கள் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி வருகின்றது, அபூதாவீதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஷரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்றார்கள். அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. மர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான ஜாலிசுன் ஹக்கதா, ஒரு வகையா அமர்ந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போனவர் திரும்ப அவர்கிட்ட வந்து நீங்க இப்படி உட்கார வேண்டாம் என்று அந்த உட்கார்ந்த முறையை தடை செய்தார்கள். எப்படி உட்கார்ந்தார் என்றால் நிறைய பேர் இதுல அந்த அனுபவிச்சிருப்பீங்க. பள்ளிகள்ல வந்து நம்ம இருக்கிற டைம், பொதுவா பள்ளிகள்ல வந்து அதிகமா நம்ம போவோம், இருக்கிற டைம் நம்ம இடது கை அப்படியே பின்னுக்கு சாய்த்து அப்படியே கொஞ்சம் சாய்ந்த மாதிரி இருப்போம். சாஞ்சிட்டு சும்மா இருக்கிறத விட இடது கை அப்படி பின்னால வச்சு நம்மளோட முதுவை பின்தட்டு அப்படியே சாய்ச்சிட்டு இருப்போம், பேலன்ஸ் பண்ணிட்டு இருப்போம். யாராவது வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்க வேணாம் கூடாதுன்னு, அப்படி சில ஆட்களுக்கு நடந்திருக்கும், நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்படி இந்த அமர்வை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். எப்படி வருகின்றது என்றால், வக்கது வலது யதல் உஸ்ரா கல்ஃப பஹரி வத்தகது அலா அல்யத யதி, நான் இந்த இடது கையை அப்படி பின்னால வச்சு இந்த பின்தட்ட முதுக வந்து அப்படியே நான் அப்படி பேலன்ஸ் பண்ணி இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்னார்கள், ஃபகால அத்தகுது காதத்தல் மக்லூபி அலைஹிம், அல்லாஹ்வின் கோப பார்வை யாருக்கு இறங்கியதோ இவர்களுடைய அமர்வை போல நீங்கள் அமர்கிறீர்களா, அப்படி அமர வேண்டாம் என்றவாறு எச்சரித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சென்றார்கள் என்ற செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே இது சபைகள்ல நம்ம கதிரைகள்ல இருந்தா ஓகே, கீழே இருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது இப்படி இருக்கின்ற அந்த முறையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், சபைகள்ல நிறைய விஷயங்கள் பேசுவோம், சில விஷயங்கள் பேசுவோம் வெளியே சொல்லப்படாது, ரகசியமா இருக்கட்டும் என்ற செய்திகளை எல்லாம் பேசுவோம். இப்படியான ரகசியங்கள் சபைகளிலே கட்டாயமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற செய்திகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா குந்தும் ஸலாசத்துன் ஃபலா தனாஜா ததனாஜா ரஜுலானி தூனல் ஆஹர், நம்ம ஒரு 3 பேர் இருக்கோம், ஒரு சபையில இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம 2 பேரை விட்டுட்டு, நம்ம ஒரு ஆளை விட்டுட்டு மத்த 2 பேர் ரகசியம் பேசக்கூடாது. 3 பேர் ஒரு சபையில 5 பேர் 10 பேர் இருக்கிறோம்னு சொன்னா சபையில என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசணும். 5 பேர் பேசிட்டுக்குள்ள 2 பேர் இங்கால இரகசியம் பேசுறது கூடாது என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம் என்னன்னா, மற்றவர் கஷ்டப்படப்படாது, மற்றவர் என்ன பேசுறார் என்று கவலைக்கு உள்ளாகப்படாது என்ற செய்தியினையும் புகாரியிலே இந்த செய்தி வந்திருக்கின்றது. எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறு சொல்லுகின்றார்கள். கடைசியாக நாங்கள் வளமையாக கடைபிடிக்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மஜ்லிஸ்கள்ல இப்படியான ஒழுக்கங்களோடு நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். மஜ்லிஸ் முடிகின்ற சந்தர்ப்பங்களிலே, சபை முடிவடைகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கஃபாரத்துல் மஜ்லிஸ் இங்கு சொல்லி தரப்படும். நாங்கள் வளமையாக அதனை பேணி வருகின்றோம்.
அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், இறைவா நீ தூய்மையானவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக், சில தவறுகள் விட்டிருப்போம், சில எங்கள் அறியாம சில பிழைகள் நடந்திருக்கும், அல்லாஹ்விடத்திலே நான் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன், தௌபா செய்கின்றேன் என்ற அந்த துஆவோடு நாங்கள் இந்த மஜ்லிஸை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அப்படி நிறைவு செய்தாலும் அது என்ன கூலி தெரியுமா? இல்லா குஃபிர லஹு மா கான ஃபீ மஜ்லிஸிஹி தாலிக், இந்த மஜ்லிஸ்ல நம்ம விட்ட தவறுகள் தப்புக்கள் இதற்கு அல்லாஹ் தஆலா பாவ மன்னிப்பு வழங்குகின்றான் என்ற செய்தியினையும் எங்களுக்கு அந்த பரிசாக அந்த ஹதீஸ்களிலே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேருகின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, சபைகளிலே ஒன்று கூடுகின்ற பொழுது இந்த வழிகாட்டல்களை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே சொன்னதை போல இப்படியான மஜ்லிஸ்களுக்கு 4 மிக குறிப்பான சிறப்பம்சங்கள் அல்லாவின் தூதரால் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. அந்த நன்மைகளை அடைவதற்கான முயற்சிகளை நாங்கள் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் எமது அமர்வை பொருந்து கொள்வானாக. நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலும் இப்படியான ஒன்று கூடலை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. வாஹு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு நேரமும் நாம் இருக்கக்கூடிய இந்த ஒன்று கூடலை போன்ற ஒன்று கூடல்களிலே கடைபிடிக்க வேண்டிய சில தகவல்களை, ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி நமக்கு தெளிவாக எடுத்துரைத்த ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரன். அல்லாஹ் அவரது வாழ்விலும் அறிவிலும் அபிவிருத்தியை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நேரங்களை தியாகம் செய்து வருகை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிரப்பமான கூலியை தர வேண்டும் என்று அல்லாஹ்வை வேண்டியவனாய், கடந்த 6 மாதங்களாக ஹிஜ்ரி வருடம் 1446 ஆண்டின் முஹர்ரம் மாதம் முதல் 6வது மாதம் ஜுமாதல் தானி அல்லது ஜுமாதல் ஆஹிர் வரை இந்த 6 மாத காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் ஒரு கேள்வி தொகுப்பாக கடந்த வாரம் ஒரு போட்டி நடைபெற்றது. எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட பேப்பரும் இங்க இருக்குது. எல்லாரோட மார்க்ஸும் அவரவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நான் விடையே சொல்லுவோம், பேப்பரை தராம. உங்களோட மார்க்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக் கொள்ளலாமா? இன்ஷா அல்லாஹ் வச்சுங்க. சரியா? ட்ரை பண்ணுங்க. பேப்பர் தருவோம் எல்லாரும். ரைட். ஏன்னா நேர காலத்துக்கு கொண்டு ஏன்னா எல்லாத்தையும் தந்துட்டு தான் செய்யணும். உங்களோட பேப்பர் உங்களுக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். முதலாவது கேள்வி, அவதூறுக்கான தண்டனை என்ன? என்ன? எத்தனை கசையடி? 80 கசையடி. இதுதான் சரியான விட. மாறி எழுதினா நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, ஒரு மார்க்ஸ் குறைவு. ஓகே, முதலாவது அது மாதிரி கவுண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது கேள்வி, சுவனவாசிகளுக்கு சொர்க்கத்தில் வழங்கப்படும் இன்பங்களில் மிகவும் விருப்பத்துக்குரியது. 4 விடைகள் கொடுக்கப்பட்டது. சரியான விடை அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கும் இன்பம். அல்லாஹ்வை பார்க்க கிடைக்கும் இன்பம். 3வது கேள்வி, உணவு உட்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை குறிப்பிடுக என கூறி பிஸ்மில்லா சொல்லுதல், வலக்கரத்தால் உட்கொள்ளுதல், உணவு தட்டில் நமக்கு முன்னால் இருப்பதை உட்கொள்ளுதல், அனைத்தும். கேள்வி இலக்கம் 4, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறை பரப்பிய முக்கிய சூத்திரதாரி யார்? அப்துல்லாஹ் பின் உபை என்பவர். கேள்வி இலக்கம் 5, நல்லமல்கள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நிபந்தனை அல்லாஹுக்காக செய்கின்றோம் என்கிற தூய எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலில் செய்தல். 3வது அனைத்தும். என்ன? அனைத்தும். ரைட். வினா இலக்கம் 6, பரதான தொழுகையில் வரக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளில் ஒன்று என்ன? சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலம். உதாரணம், பரதான தொழுகையில் ஏதாவது குறைகள் விடுபட்டால் அல்லாஹ் தஆலா மலக்கமாட்ட சொல்லுவானா, என்ன, என்னுடைய அடியானுடைய சுன்னத்தான வணக்கங்களை பாருங்க, அப்படி இருந்தா அதை கொண்டு நிறைவேற்றி செய்யப்படும். வினா இலக்கம் 7, தொழுகையில் 2வது ரக்காத்தை விட முதலாவது ரக்காத் நீண்டதாக இருத்தல் வேண்டும்.
சரி, பிழை. என்ன சரி? வினா இலக்கம் 8. சிறுவர்கள் எத்தனை வயதை அடைந்தும் தொழாவிட்டால் தண்டிக்க வேண்டும்? எத்தனை? 10. 7 வயதானால் தொழுகையை பழக்க வேண்டும். 10 வயதாகும் தொழாவிட்டால் தண்டிக்க வேண்டும். வினா இலக்கம் 9. ஒரு முஸ்லிம் தண்டனைக்காக நரகில் நுழைந்தால் நரகம் தீண்டாத உறுப்பு எது? சுஜூதுடைய உறுப்பு. சஜதா செய்த உறுப்புகள் என்ன செய்யாது? நரகம் தீண்டாது. வினா இலக்கம் 10. சூரத்து நூறுடைய 35வது வசனத்தில் விளக்கை எரிப்பதற்காக பயன்படுத்தப்படும் எண்ணெய் எந்த மரத்திலிருந்து எடுப்பதாக இறைவன் குறிப்பிடுகிறார்? ஜெய்தூன். மாஷா அல்லாஹ். வினா இலக்கம் 11. புறம் பேசுவது என்பது என்ன? ஒருவரிடம் இல்லாததை சொல்றது. புறம் பேசுதல் என்றால் என்ன? ஒருவரிடம் இருக்கின்ற அவர் விரும்பாத விடயத்தை கூறுவது. புறம் பேசுதல் என்றால் என்ன? இல்லாத சொல்றதல்ல, அவர்கிட்ட உள்ள செய்தி, ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை. உதாரணமா ரசூலுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தினா உதாரணமா கொள்ளலாம். இருக்கிற செய்தி தான், ஆனா அவருக்கு விருப்பம் இல்லை. உதாரணம், என்கிட்ட ஒரு செய்தி இருக்குது, நீங்க அதை சொன்னா நான் விரும்ப மாட்டேன் என்றால் அதை என்ன சொல்லக்கூடாது? சொல்லக்கூடாது. இல்லாத சொன்னா அது என்ன? மகா பெரிய. வினா இலக்கம் 12. தொழுகைக்கான அதான் மார்க்கமாக்கப்பட்ட ஆண்டு ஹிஜ்ரி எத்தனை? 1. ஹிஜ்ரி 1. வினா இலக்கம் 13. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் முன்பு மதீனா வாசிகளுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க அனுப்பிய நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? முஸ்ஸாப் பின் உமைர். முஸ்ஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. கேள்வி இலக்கம் 14. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் போடப்பட்ட போது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு கூறிய வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அல்லது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். வினா இலக்கம் 15. தொழுகையில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது எப்போது? ருக்குவிலிருந்து எழும்பும் போது. ருக்குவிலிருந்து எழும்பும். இவ்வாறாக 15 கேள்விகள் கேட்கப்பட்டது. 15 கேள்விகளுக்கான விடயம் சொல்லிட்டேன். யாராவது ஏண்ட மார்க்ஸ் எத்தனை சொல்லிடுமா உங்களுக்கு இருக்கிறாங்க? இந்த மார்க்ஸ் செக் பண்ணுங்க. அந்த மார்க்ஸ் சொன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பரிசு. இந்த விடை சொன்ன அடிப்படையில ஏண்ட மார்க்ஸ் இத்தனை யாராவது சொன்னா உங்களோட அதாவது 15 கேள்விகளுக்கு 150 புள்ளி. 1க்கு 10 150 புள்ளி. 12 120 போனதான் இல்ல, அவரோட புள்ளி சரியா இருந்தா அவருக்கு தான். அவரு படிப்புக்குரியவராக இருந்தா அதை ரிஜெக்ட் பண்ணுவோமா கொடுப்போமா? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் 112 120 12 இல்ல, வேற ஒரு ஆள் மார்க்ஸ் 13 உங்களோட 13 130 இல்ல 130 ஒரு ஆள் தான் எடுத்திருக்கிறார். அப்ப 150 ஒரு ஆள் படிக்கல, அப்படித்தானே? ஓகே, 100 மாலிஷ். மாஷா எல்லாரும் 60க்கு மேல கடைசா. உங்களோட பேரு என்ன? தமீமுல் அன்சாரி. கடைசி எத்தனை? 100. போதும். அதாவது இந்த பேப்பர்ல உங்களுக்கு தருவோம், விடையெல்லாம் எழுதிய தந்துடுவோம் நாங்க. அப்படியே இருந்தா அடுத்த வாரம் தான் தருவோம். டைம் போதா? சரியா? விடையில எழுதித்தானே இருக்கு சார்? ஓகே, ரைட். எல்லாரும் விடையும் இருக்குது. அந்த அடிப்படையிலே நாம் ஏற்கனவே கூறியது போன்று 130 புள்ளிகளை பெற்றுக்கொண்ட சகோதரர் சுல்தான் அக்தர்